அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு அல்ல உற்பத்தியை தொடங்குவதற்கான உறுதியை அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க இருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும் எதிர்பார்ப்புகளை விஞ்சி இந்த நிறுவனம் என்பது தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய இருப்பதாகவும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டிராஜ் இணைகிறார். அவரோடு பேசலாம். பாண்டிராஜ், இப்போ முதலீட்டாளர் மாநாட்டிற்கு முன்பாகவே பல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் குறித்து முதலமைச்சர் பதிவிட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? காயத்ரி, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை காலை பிரம்மாண்டமாக தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. நாளை துவக்க விழாவிற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ள நிலையில் கிட்டத்தட்ட 5,5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளானது ஈர்க்கப்படும் என்ற தகவலானது வெளியாகி இருந்தது. தொடர்ச்சியாக நேற்று மாலையிலிருந்தே தமிழகத்தில் எந்தெந்த நிறுவனங்கள் புதிதாக அந்த முதலீடுகளை முதலீடு செய்ய வருகிறார்கள் என்ற தகவலானது வெளியாகி வருகிறது. அதில் மிக முக்கியமாக மின்வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட், அதாவது வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனமானது தன்னுடைய 3வது பெரிய தயாரிப்பு மையத்தை தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் தொடங்க இருக்கிறது என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அனைவரது எதிர்பார்ப்புகளை மிஞ்சி கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடியில் அதனுடைய உற்பத்தியை தொடங்க இருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் அனைவரது எதிர்பார்ப்புகளையும் மிஞ்சி சுமார் 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடியில் எலக்ட்ரானிக் கார் வெஹிக்கிள் அந்த மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலையை வின்ஃபாஸ்ட் நிறுவனமானது அமைக்க உள்ளது என்றும், இது வெறும் முதலீடு அல்ல, தென் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியில் ஒரு பெரும் வாய்ச்சல் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நல்லாட்சி மீதும் நம் மாநிலத்தின் ஆற்றல் மிகு மனித வளத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு இந்த பெரும் முதலீட்டை மேற்கொள்ளும் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு TNG24 இன்னும் இது போன்று பல வியத்தகு சாதனை அறிவிப்புகளை தொடர்ந்து எதிர்பார்த்தீர்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். காயத்ரி, பாண்டிராஜ், இப்போ வின்ஃபாஸ்டை தொடர்ந்து சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனமும் 31,000 கோடி ரூபாயில் முதலீடு செய்ய முன்வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனுடைய விவரங்கள் என்ன? நிச்சயமாக தொடர்ச்சியாக நேற்று மாலையிலிருந்தே எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்தில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருக்கின்றன என்பது குறித்தான பல்வேறு தகவலான வெளியாகிறது. தற்பொழுது ஹை கமிஷன் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான வெளியிப்பு வெளியாகிறது. அது சிங்கப்பூர் நிறுவனத்தை சார்ந்த நிறுவனமானது கிரீன் எக்கானமி என்று சொல்லக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 31,000 கோடி அளவிற்கு இந்த தமிழ்நாட்டில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னைக்கு அருகே இந்த நிதி முதலீடு என்பது கண்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே டாடா நிறுவனம் அதே போன்று போயிங் நிறுவனமும் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அடிடாஸ் நிறுவனமும் நாளை கையெழுத்தாக இருக்கிறது என்ற தகவல் வெளியாகக்கூடிய நிலையில் ஏற்கனவே பார்த்தோம் வியட்நாம் நிறுவனம் தன்னுடைய முதலீட்டை நாளை ஒப்பந்தம் இறுதி செய்ய இருக்கிறது. இதே போன்று சிங்கப்பூர் நிறுவனத்தை சார்ந்த நிறுவனமும் கிட்டத்தட்ட 31,000 கோடி அளவிற்கு நாளை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாண்டிராஜ், விவரங்களை வழங்கியமைக்காக.